வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நாம் இன்றைக்கி மைதா மாவு ரவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது வந்து கச்சாயம்னு சொல்லுவாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வெல்லம் துருவி எடுத்துக்கலாம். நம்ம உடச்சி பொடி பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் துருவி எடுத்துருக்கேன். இப்போது மைதா 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ரவை 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லமும் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் 1 கப், சுக்கு, ஏலக்காய் அது 2 தட்டி எடுத்து வந்திருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு 1/2 கப் வெல்லம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா போண்டா மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்துருங்க. இந்த அளவு கலந்ததும் இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சை, உலர் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் இன்னும் ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இது போண்டா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி எல்லா மாவும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இது 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கு. அதோடய வீடியோஸ்லாம் ஐக்கானில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் எடுத்தாச்சு. கச்சாயம் ரெடி. தேங்க்ஸ் டு வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.